அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்பான சகோதர சகோதரிகளே, எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று நாம் காணவிருக்கும் தலைப்பு இறை மறுப்பை தூண்டும் பெருமை. எவர்களெல்லாம் நியாயமின்றி பெருமை அடிக்கின்றார்களோ அவர்களை அல்லாஹ் வழிகேட்டிலே விட்டுவிடுகின்றான். அவர்கள் இறை வசனங்களை செவியேற்றாலும் அதற்கு கட்டுப்படாமல் உண்மையை உதாசீனப்படுத்தியவர்களாக, அசத்தியத்திலேயே தங்களை அர்ப்பணித்தவர்களாக மாறிவிடுகிறார்கள். இந்த படிப்பினையை நமக்கு புரிய வைப்பதற்காக பெருமையடித்து வரம்பு மீறியோரின் வரலாற்றை திருமறையில் அல்லாஹ் தாலா குறிப்பிட்டுள்ளான். அவற்றில் சிலவற்றை நாம் காண்போம். இருமாப்பு கொண்ட இப்லீஸ். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு மரியாதை செய்யுமாறு அல்லாஹ் ஆணையிடும் போது மலக்குமார்கள் இறைவனின் கட்டளைக்கு முழுமையாக கட்டுப்பட்டார்கள். ஆனால் இப்லீஸ் மட்டும் இரட்சகனின் போதனைக்கு கட்டுப்படாமல் இருமாப்பு கொண்டவனாக வழி தவறி போகின்றான். வானவர்களின் அவையிலேயே அங்கம் வகிக்கின்ற அளவுக்கு அந்தஸ்தை பெற்றிருந்தாலும் அல்லாஹ்வால் சபிக்கப்பட்டவனாக, எச்சரிக்கப்பட்டவனாக வெளியேற்றப்படுகின்றான். இதை பற்றி அல்லாஹ் அருள்மறையில் இவ்வாறு கூறுகின்றான்: நான் உனக்கு கட்டளையிட்ட போது பணிவதை விட்டும் உன்னை தடுத்தது எது என்று இறைவன் கேட்டான். நான் அவரை விட சிறந்தவன், என்னை நீ நெருப்பால் படைத்தாய், அவரை களிமண்ணால் படைத்தாய் என்று கூறினான். இங்கிருந்து இறங்கிவிடு, இங்கே நீ பெருமையடிப்பது தகாது, எனவே வெளியேறு, நீ சிறுமையடைந்தவனாய் என்று இறைவன் கூறினான். அல் குர்ஆன் அத்தியாயம் 7 வசனம் 12. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கீழ்நோக்கி விழுகின்ற களிமண்ணால் படைக்கப்பட்டவர். ஆனால் நான் எப்போதும் மேல் நோக்கி எழுகின்ற நெருப்பால் படைக்கப்பட்டவன், ஆதலால் அவரை விட நான் தான் உயர்ந்தவன் என்று இப்லீஸ் பெருமையடித்தான். இவ்வாறு அவன் படைப்பின் விதத்தை கொண்டும் பெருமையடித்ததால் வழிகேட்டிலேயே வீழ்ந்து விட்டான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு.